ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தீப் பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி 4th டே பிரம்ம முகூர்த்த பூஜை. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதே 5:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். ஆனால் அடிக்கவே இல்லை. அலாரம் அடிச்சிச்சா ஆஃப் பண்ணி விட்டுட்டார் போல இருக்குது, நம்ம மேலே இருந்த ஓவர் அன்புனால். ஓகே, இப்போ சரி பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் எந்திரிச்சு பண்ணலாம், பூஜை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு சங்கடமான சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி அது மிஸ் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சொல்லணுன்னா அது மிஸ் ஆயிடுச்சு. எந்திரிச்சதே 5:15 மேலே தான் எந்திரிச்சேன். சரின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி இருந்தாலும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வச்ச அந்த பூ எல்லாம் எடுத்துட்டு, இன்றைக்கி பூ இல்லை, அதனால் உருளி நான் வைக்கலை. இப்போ அங்கே இருக்கிற அந்த பலகை செல்ஃபி என்ன தான் லேட் ஆனாலுமே எப்பவுமே நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தீபம்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயமோ ஒரு பூஜையோ எதுவுமே நம்ம செய்கிறோன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே அவ்வளோதான் ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன் குழந்தைங்களாக இருந்தாலுமே அவங்களும் கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எதுவுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நிறையா விதமான லெசன் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு வீடு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணணுன்னு நினைப்போம். இருந்தாலும் அவங்க அதை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அப்செட்டு தாங்க. ஏன்னா ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. எப்பவுமே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற போதே பண்ணிடுவேன். இப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்படி ஆகும்னு கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லை. ரொம்பவுமே ஒரு திருப்தியாக பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனக்குறை இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே இன்றைக்கி நெய் தீபம் ஒன்று மட்டும்தான் நெய் தீபம் ஏற்றினேன். மற்றதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஓகே, சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் பூஜை பண்ணுறது, அந்த சாமிக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுவுமே தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சொம்பு பார்த்திங்கன்னா குலதெய்வ சொம்பு. இதில் எப்பப்போ எப்படி தோணுதோ அப்படி போடுவேன். இன்றைக்கி மஞ்சளும் பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, இந்த குலதெய்வ சொம்பில் சாமி தண்ணி குடிக்குன்றதுனால மஞ்சள் மட்டும்தான் போடணும்னு சொல்கிறாங்க. நான் வாசனை திரவியங்களெல்லாம் போடுவேன், அந்த பஞ்சபாத்திரத்தில் போடுற மாதிரி போடுவேன். அப்படி போடலாமா என்னன்றதை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அந்த விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எப்போதும் விளக்கேற்றுறது, அந்த சாமி கும்பிட்றது, அந்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா தான் முருகருக்கு தீபம் ஏற்றிட்டுருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பரவாயில்ல, கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அப்புறம் நிறைவு பண்ணிட்டேன். ரொம்ப கொஞ்சம் சங்கட்டமான நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் ஈவினிங் பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போதுமே இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது இந்த எண்ணெய், கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முன்னாடியே செக் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைமில் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி கல்கண்டு தான் வச்சுருந்தேன் நைவேத்தியத்துக்காக. வேறு எதுவும் பண்ணல. தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேட்டாக இருந்துருச்சதுனால எல்லாமே ஒரு அப்செட் ஆயிடுச்சு. இல்லை முருகன் ஏதாவது நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரா, உணர்த்துறாரா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு.